ஒரு பக்கம் நம்ம விமான நிலையங்களை கட்டி மக்களை இணைக்க பாக்குறோம். ஆனா மக்கள் உண்மையிலே சந்தோஷமா இருக்காங்களா? இதுதான் அடுத்த கேள்விக்கு நம்மள கொண்டு வருது. உலக மகிழ்ச்சி அறிக்கை 2025. ஆமா, இதுல இருக்கிற முரண்பாடு தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ரொம்பவே சுவாரஸ்யமான முரண்பாடு. இந்த அறிக்கைப்படி ஃபின்லாந்து தொடர்ந்து முதலிடத்துல இருக்கு. ஆனா வேகமா வளர்ந்து வர்ற பொருளாதாரமான இந்தியா 118வது இடத்துல இருக்கு. அது கூட பரவாயில்ல. கடும் பொருளாதார நெருக்கடியில இருக்கிற பாகிஸ்தான் நமக்கு முன்னாடி 109வது இடத்துல இருக்கு. இது எப்படி சாத்தியம்? அதுதான் புரியல. இந்த அறிக்கை எதை வச்சு மகிழ்ச்சி அளவிடுது? ஒருவேளை அளவிடுற முறையே தவறா? இதுல தான் சூட்சுமம் இருக்கு. இது கேண்ட்ரல் லேடர்னு ஒரு முறைய பயன்படுத்துது. அது என்ன முறை? அதாவது மக்கள் கிட்டயே உங்க வாழ்க்கைய 0ல இருந்து 10 வரைக்கும் ஒரு ஏணியில எங்க வைப்பீங்கன்னு கேட்பாங்களாம். இதோட வருமானம், ஆயுட்காலம், சமூக ஆதரவு, சுதந்திரம்னு சில விஷயங்களையும் சேர்த்துக்குவாங்க. சரி. ஆனா இதுல நாம கவனிக்க தவறுற ஒரு முக்கியமான விஷயம் எதிர்பார்ப்புகள். எதிர்பார்ப்புகளா? அத கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது குறைவான எதிர்பார்ப்புகள் இருக்கிற ஒரு சமூகத்துல மக்கள் அவங்களோட கஷ்டமான சூழ்நிலைக்கு பழகி போயிருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட கேட்கும்போது பரவாயில்ல, நல்லா தான் இருக்குன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்தியாவை போன்ற வளரும் நாடுகள்ல மக்களோட எதிர்பார்ப்புகள் ராக்கெட் வேகத்துல அதிகரிக்குது. ஆமா, வாழ்க்கை தரம் முன்னேறினாலும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளோட வேகம் அதை விட அதிகமா இருக்கிறதால ஒரு விதமான அதிருப்தி நிலவுது. ஓ, அப்போ இந்த அதிருப்தி ஒரு விரக்தியின் அடையாளம் இல்ல, லட்சியத்தோட அடையாளம்னு அந்த கட்டுரை சொல்லுது இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. இன்னும் சிறப்பான வாழ்க்கை வேணும்னு நாம எதிர்பார்க்கறதுனால இந்த குறியீடுல நம்ம ரேங்க் குறையுதா? இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. ஆமா, இது ஒரு பக்கம்னா இன்னொரு பெரிய சிக்கலும் இருக்கு. இந்த ஆய்வுகள் பெரும்பாலும் சமூகங்கள். வெஸ்டர்ன், எஜுகேட்டட், இண்டஸ்ட்ரியலைஸ்ட், ரிச், டெமோக்ராட்டிக். ஆமா, அந்த நாடுகளோட கண்ணோட்டத்துல வடிவமைக்கப்படுது. அதுவும் சரிதான். நாம ஒரு மேற்கத்திய அளவுகோலை வச்சு நம்மள நாமே அளந்துக்கிறோம். இது எப்படி சரியா வரும்? அது மட்டும் இல்ல, ஜனநாயக நாடுகள்ல பிரச்சனைகளை வெளிப்படையா விவாதிக்கிறோம், விமர்சிக்கிறோம். அதனால அங்க மகிழ்ச்சி குறைவா இருக்கிற மாதிரி ஒரு தவறான தோற்றம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. இந்த அறிக்கையில இருக்கிற இன்னொரு முக்கியமான கண்டுபிடிப்பு என்னன்னா, வருமானத்தை விட நம்பிக்கை, அதாவது ட்ரஸ்ட் தான் மகிழ்ச்சிக்கு ஒரு வலுவான காரணி. பின்லாந்தோட வெற்றிக்கு காரணம் அங்க இருக்கிற மக்கள் அரசாங்கம், போலீஸ், நீதிமன்றம்னு எல்லா நிறுவனங்கள் மேலயும் வச்சிருக்கிற அதீத நம்பிக்கை தானா? அதுதான் முக்கிய காரணம்னு சொல்றாங்க. ஆனா இந்தியாவுல நிலைமை வேற. இங்க நிறுவனங்கள் மேல நம்பிக்கை ஏற்ற இறக்கமா இருந்தாலும் குடும்பம், நண்பர்கள், சமூகம் மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கை ரொம்ப வலுவானது. ஆமாம். ஆனா இந்த உலகளாவிய குறியீடுகள் கணக்கிலேயே எடுத்துக்கிறதுல போல துல்லியமா அந்த சமூக பிணைப்புங்கிற கண்ணுக்கு தெரியாத மூலதனத்தை இந்த மாதிரியான குறியீடுகள் பெரும்பாலும் தவற விட்டுடுது.